ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக இந்த யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கும் நாம் தியானிப்பதற்கு ஆதாரமாக சங்கீதம் 32 8வது வசனத்தை எடுத்துக்கொள்ளப் போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த வசனத்துல 3 வார்த்தைகளை நான் எடுக்க விரும்புகிறேன். ஒன்று போதித்து, காட்டுவேன், ஆலோசனை. இந்த 3 காரியம் ஆண்டவர் நமக்காக செய்கிற 3 காரியங்கள். போதிக்கிறார், வழியை காட்டுகிறார், ஆலோசனை சொல்லுகிறார். எப்படி இவைகள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது? ஆண்டவர் எப்படி இவைகளை செய்கிறார் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 5 காரியத்தின் மூலமாக போதிக்கிறார். அதே 5 காரியத்தின் மூலமாக நமக்கு வழியை காட்டுகிறார். அதே 5 காரியத்தின் மூலமாக ஆலோசனை சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து ஆலோசனை பெறவோ, அவரால் போதிக்கப்படவோ, அவர் உங்களுக்கு வழிகாட்டணும் ஏதாவது சில காரியத்தை குறித்து அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த செய்தி உங்களுக்கானது தான். 5 காரியங்களின் மூலமாய் அவர் உங்களுக்கு போதிப்பதையும், அவர் உங்களுக்கு வழிகாட்டுவதையும், அவர் ஆலோசனை சொல்லுகிறதையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது காரியம் டைரக்ட் வாய்ஸ். ஆண்டவரே நேரடியாக பேசுவார். கர்த்தர் நல்லவர். அதற்கு எத்தனையோ உதாரணங்கள் பைபிளில். ஆபிரகாம் முதல் புதிய ஏற்பாட்டில் பவுல் வரை பவுலை கர்த்தர் அழைக்கும் போது பேசுகிறார். ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். பல பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகளோடு கர்த்தர் பேசுகிறார். அவருடைய நேரடியான சத்தத்தை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரிடத்தில் ஆலோசனை பெற காத்திருக்கிற, அவரால் நீங்கள் போதிக்கப்படணும்னு விரும்புனீங்கன்னா, அவர் உங்களுக்கு ஒரு வழியை காட்டணும்னு நினச்சிங்கன்னா காத்திருங்கள். அவர் உங்களோடு பேசுகிறவர் நேரடியாக. இரண்டாவது, த்ரூ த ஸ்கிரிப்சர். உங்கள் கைகளில் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாய், வசனங்களின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர். நான் வாலிபர் கூட்டங்கள் நடத்தும் போதும், மாணவர்களை சந்திக்கும் போதும் அதிகமாய் நான் சொல்கிற காரியம், நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது பக்கத்தில் ஒரு நோட் பேட் வச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிறத, ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவதை, பேசுவதை குறித்து வைக்கிற பழக்கமுடையவர்களாக இருங்கள் சொல்லுவேன். எனக்கு அன்பானவர்களே, வேதத்தின் வாயிலாக கர்த்தர் பேசுகிறவர். ஒருவேளை அந்த அனுபவங்கள் உங்களில் பலருக்கு இருந்திருக்கலாம். நிதானமாக பேசப்படுகிற அல்லவென்றால் உணர்த்தப்படுகிற எல்லாம் கர்த்தரால் தானா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நல்லவர். மூன்றாவது காரியம், he speaks through people. ஜனங்களின் மூலமாய், மனிதர்களின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர். கர்த்தர் நல்லவர். மனிதர்களை கொண்டு கர்த்தர் பேசுவார். பவுலுக்கு என்ன செய்யணுங்கிறத கர்த்தர் அனனியாவோடு பேசினார். ஊழியர்கள் மூலமாய் கர்த்தர் பேசுவார். எனக்கு அன்பானவர்களே, உங்க நண்பர்கள் மூலமாய் கர்த்தர் உங்களோட பேசுவார். இவன் மனுஷன் தானே நினைக்காதீங்க. ஊழியக்காரருக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் அவர்களின் மூலமாய் உங்களுக்கான ஆலோசனைகளை, உங்களுக்கான வழிகளை, உங்களுக்கு எதை போதிக்கணும்னு நினைக்கிறாரோ த்ரூ பீப்புள், ஜனங்களின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு இடைப்பட முடியும். எனவே ஆலோசனைகளை ஒருபோதும் அல்ல தட்டாதிருங்கள். அது கர்த்தருடைய வார்த்தை. ஜெபிக்கிறவர்கள், முக்கியமாக சொல்கிறேன், ஊழியர்கள், ஜெபிக்கிறவர்கள், வரம் பெற்றவர்கள், அவர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை உங்களுக்கானவைகள் தான். அதை ஏதோ சாதாரண வார்த்தைகளை நினைக்காதீங்க. ஆண்டவர் பேசினது போல இல்லையே நினைக்காதீங்க. நான் எப்போதும் சொல்வேன் அடிக்கடி, ஆண்டவர் பேசுறது நமக்கு இனிமையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கண்டித்து பேசுவார், உணர்த்துவார். பின்னாடி நடக்க போகிற அழிவையும் சேதத்தையும் முன்னாடியே புரிய வைப்பார். ஜாக்கிரதையாய் ஊழியர்கள் மூலம், ஜெபிக்கிறவர்கள் மூலம், வரம் பெற்றவர்கள் மூலம் கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனைகளை கவனிக்க
விருப்புகள். நாலாவது காரியம், த்ரூ விஷன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ். யோசேப்பை குறித்து நமக்கு தெரியும். பின்னாடி எதுவாய் யோசேப்பு மாறுவான் என்பதை கர்த்தர் அவனிடத்திலே தரிசனங்களின் மூலமாய், சொப்பனங்களின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறவர். எனக்கு அன்பானவர்களை, பைபிளில் எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். தரிசனங்களையும் சொப்பனங்களையும் பெற்றவர்கள். நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து, இல்லை என்றால் நிகழ்காலத்தில் நடக்கிற இந்த விஷயங்களை குறித்து தரிசனங்களின் மூலமாய் என்னோடு நீர் பேசும், என்னை புரிய வைப்பீராக என்று நீங்கள் காத்திருந்து ஜெபித்தால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு தரிசனங்களின் மூலமாய், சொப்பனங்களின் மூலமாய் செய்ய போகிறதை, அவர் செய்ய போகிறதை, அவர் சொல்லுகிறதை புரிய வைப்பார். கடைசி காரியம், லீட் பை ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் மூலமாய் அவர் உங்களோடு இடைப்படுவார். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 6-7 பரிசுத்த ஆவி தடை பண்ணிட்டு, பரிசுத்த ஆவியானவர் போக விட்டாதிருந்தார், இதற் போன்ற வார்த்தைகளை நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஆவியானவர் சில நேரங்களில் நம்ம கூட இடைப்பட்டு ஆலோசனைகளை சொல்லுவார், நம்ம செய்ய வேண்டியதை போதிப்பார், நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் காட்டுவார். எனவே நேரடியாக ஆண்டவர் உங்களோடு பேச முடியும். வசனங்களின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு 119வது சங்கீதம் 105 படி கர்த்தர் உங்களோடு இடைப்பட முடியும். ஜனங்களின் மூலமாய், ஊழியர்கள் மூலமாய், ஜெபிக்கிறவர்கள் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேச முடியும். தரிசனங்கள், சொப்பனங்களின் மூலமாக கர்த்தர் உங்களோடு இடைப்பட முடியும். அவர் நினைக்கிறத புரிய வைக்க முடியும். கடைசியாக ஆவியானவர், அவர் உங்களிடத்தில் சில காரியங்களை புரிய வைப்பார், சில காரியங்களை உங்களுக்கு போதிப்பார். ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற பொழுது தெளிவான விஷயங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்லக்கூடும். எனவே இந்த 5 காரியங்களின் மூலமாய் தேவனிடத்திலிருந்து நீங்கள் ஆலோசனை பெற்றுக்கொள்ள உங்களை அர்ப்பணிங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, அருமையான அந்த நல்ல வேளைக்காக நன்றி. நீர் எங்களோடு இடைப்படுகிற உங்களுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறீர், போதிக்கிறீர், ஆலோசனை சொல்லுகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த 5 காரியங்களின் மூலமாக நீர் எங்களோடு இடைப்படுவதை, நீர் எங்களுக்கு போதிக்கிறதை, நீர் எங்களுக்கு சொல்லுகிறதை, நீர் எங்களுக்கு காட்டுகிறதை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கட்டளையிடும். ஆண்டவர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. சாட்சிகளை கர்த்தர் எழும்ப பண்ணும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். காத்திருங்கள், அவர் நிச்சயமாய் உங்களோடு இடைப்படுவார், பேசுவார். God bless you.